ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. மஹிந்த ராஜபக்ஷ மகாத்மியா කියනවා நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையும் தேர்தல் முறைமையும் முதலில் மாற்றிவிட்டு அரசியல் அமைப்பினை மாற்றுமாறு மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை அரசியல் அமைப்பிலே காணப்படுகின்றது என்பது அவருக்கு தெரியாது. தேர்தல் முறையும் அரசியல் அமைப்பிலேயே உள்ளது. அதுவும் அவருக்கு தெரியாதா? அது குறித்து நம்பிக்கை கொள்ள முடியாது. இந்த நாட்டிற்கு தேவையான புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை உருவாக்கும் தேவை அவருக்கு இல்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அபயாராமையில் கூறுவார். அவர் பாராளுமன்றத்தில் மௌனமாக உள்ளார். விகாரிகளில் ஊடகவியலாளர்களை அழைத்து மஹிந்த ராஜபக்ச உபதேசம் செய்வார். அவர் இவ்வாறு பேசும்போது சட்டத்தரணிகளான எமக்கு ஒரு சந்தேகம் எழுகின்றது. அவர் சட்டக்கல்லூரியில் இருந்தாரா? சட்டம் தொடர்பில் ஏதாவது தெரியுமா என்ற சந்தேகம் எழுகின்றது. பாராளுமன்றத்தில் 3/2 அதிகாரத்தை பெற வேண்டுமாயின் ஊழல்வாதிகளை பாதுகாக்க வேண்டி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் குறித்து நீங்கள் திருப்தி அடைகின்றீர்களா? விசாரணை தொடர்பில் நான் திருப்தி அடையவில்லை. கடந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட சில அதிகாரிகளே சட்டமாதிபர் திணைக்களத்திலும் போலீசிலும் தொடர்ந்து உள்ளனர். எனவே இந்த நெருங்கிய உறவுகள் தாக்கம் செலுத்தலாம். போலீஸ் சேவையை மறுசீரமைக்கும் திட்டம் ஒன்று இல்லையா? நான் அது குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளேன். இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்திடம் கூறுகின்றோம். தண்ட பணத்தை போலீசாருக்கு சம்பளம் வழங்குவதற்காக பயன்படுத்துங்கள். போலீசாரின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும். தற்போது அவர்கள் 24 மணித்தியாலங்களும் வீதியில் உள்ளனர். வீட்டில் உள்ள பிள்ளைகளின் உணவிற்கான முயற்சியில் அவர்கள் கோபித்த வண்ணம் வீதியில் இருப்பர். எனவே அந்த கோபத்தை எம்மிடம் காண்பிப்பர்.